ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா இட்லி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டான ரவா இட்லி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரவா இட்லிக்கு தாளிச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கடுகும் சீரகமும் நல்லா பொரியட்டும். ரவா இட்லியில் நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இதில் 7-8 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து இதை வறுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இட்லி கூட இந்த முந்திரி பருப்பை கடிச்சு சாப்பிட்றப்போ க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் ரவை சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இது 300 கிராம் இருக்கும். ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்தாலுமே இன்னும் ஒரு டைம் வறுத்துக்கோங்க. இதே வறுக்காத ரவை தான். இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேன். கலரெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா ஒயிட்டாகவே இருக்கணும். ரவை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வேறு ஒரு பவுலில் மாற்றி ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு, இந்த கப்பில் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மாவு நல்லா கலக்கிக்கலாம். நம்ம 2 கப் ரவை எடுத்தோம்ல, அதுக்கு 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலக்கிக்கிறேன். டோட்டலாக தண்ணி 1/2 கப் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1 கப் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கிறேன். மாவு இந்தளவுக்கு திக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம இது ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ரவை நல்லா தண்ணிலாம் உறிஞ்சி இந்தளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா இட்லிக்கு மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. நம்ம நார்மல் இட்லியை விட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி நிறைய சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் இட்லி, சாஃப்டாகவும் இருக்காது. பாருங்கள், மாவு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இதை விட தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா இட்லி வராது. இதில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நறுக்குன கொத்தமல்லி தலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இந்த இட்லியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போது மாவு ரெடி. இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நான் எல்லா குழியிலையும் ஒரு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நம்ம நெய்யில் வறுத்தோம்ல, அது எல்லா இட்லிலையும் ஈவனாக கிடைக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். எல்லா தட்டிலையும் இட்லி ஊற்றியாச்சு. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி வச்சுக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா சாஃப்டாக இட்லி வந்துடும். 300 கிராம் ரவைக்கு 9 இட்லி வந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரவா இட்லி நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிச்சு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.